ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல தேவன் நம்ம கிட்ட பேச விரும்புகிற ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, தேவன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு, நம்ம எதிர்கொள்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா அந்த தீர்வுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்குன்னா, நான் தேவனோடு பழகின அந்த அனுபவத்தை வச்சு சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு வேலை இந்த காமெடி மீட்டர்ல நான் சொல்றேன் என்னன்னா, இதை செஞ்சா இது சரியாயிடும், இது பண்ணா இது சரியா, அப்படி இருக்கு. சம்பந்தமே இருக்காது. அதாவது நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தேவன் வேற ஒரு சொல்யூஷன், அதாவது நம்ம எதிர்பார்ப்போம் இப்படித்தான் சரி பண்ணணும் அப்படின்னு, வேற ஒன்று செஞ்சா சரியாயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாகமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன இருக்கு? குஷ்ட ரோகம் இருக்கு. குஷ்ட ரோகத்துக்கு என்ன பண்ணா சரியாகும்? மருந்து தடவணும், ஏதாவது பண்ணணும், இல்லை டயட்டு, சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது சரி. எளிய சொல்றாரு, யோர்தான் நதியில 7 தடவை முக்கியந்திரி சரியாயிரும். இப்படித்தான் இருக்கும் தேவன் கொடுக்குற தீர்வு. இப்படித்தான் இருக்கும். நம்ம யோசிக்கும் போது என்ன யோசிப்போம்னா, இது பண்ணா அது சரியாயிடும். சம்பந்தமே இல்லாம இருக்கு. மோசே செங்கடல் முன்னாடி நிற்கும் போது செங்கடல் வழியா தான் ஜனங்க போகணும். தேவன் சொல்றாரு போல உயர்த்துங்கிறாரு. மோசேக்கு என்ன யோசிச்சிருப்பான்? செங்கடல் வழியா நடந்து போகும், பின்னாடி எதிரி இருக்கு, எப்ப போட்டு தருவான்னு தெரியல. இவர் என்ன சொல்றாரு? போல உயர்த்துங்கிறாரு. இது பண்ணா எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? போல உயர்த்தினா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? தண்ணியில அதனாலதான் நாகமான் திரும்பி போயிட்டான். நல்ல நதியெல்லாம் இருக்கு, இங்க போய் மூழ்கணுமா நானு அப்படின்ட்டான். தண்ணியில மூழ்கினா சரியாயிருமா? கோல உயர்த்தினா சரியாயிருமா? இயேசு எச்சையை துப்பி மண்ணை சேர் உண்டாக்கி கண்ணில் வைக்கிறாரு. என்ன இருக்கும்? யோசிச்சிருப்பான் அந்த குருடன். சரியாயிருமா? பிறந்ததுலேருந்து நான் குருடன், சரியாயிருமா? எழுந்து நடன்னு சொல்றாரு பெதஸ்தா குளத்துல. ஊக்கி விட்டு குளத்துல ஒரு ஆள் இல்லை, எழுந்து நடவாமா. அப்போ தேவன் சொல்ற தீர்வுகள் எப்படி இருக்கும்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்கல்ல. லாஜிக்கல் திங்கிங்னா இப்படித்தான் இந்த பிரச்சனையை அணுகணும், அப்படி அணுகவே மாட்டார் அவர். ஏன் அப்படி அணுக மாட்டாருன்னா, அது அவருடைய அனாதி தீர்மானத்துல, அதாவது எப்படி சொல்றது, அவருடைய பவர்ல இருக்கு. அவர் பவரை நிரூபிக்கிறதுக்கு உங்களை பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுவார். அதை செய்யும் போது அவர் பவர் போகும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, உலக ஞானம் தேவ ஞானம். தேவ ஞானம் உலக ஞானத்துக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. எப்படி பைத்தியமா இருக்கு? செங்கடல் முன்னாடி மோசே கோல வைத்தது எப்படி இருக்கு? உலக ஞானத்துக்கு பைத்தியமா இருக்கு. கோல வைத்துட்டா பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஆனா கோல வைத்தோட என்ன ஆயிடுச்சு? செங்கடல். ஏன் தேவன் அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நீ அதை சார்ந்து கொள்றியா, நீ என்ன சார்ந்து கொள்றியாங்கிறது உனக்கு ஒரு டெஸ்ட். இது ஒரு டெஸ்ட், இது ஒரு பயிற்சி, சொல்றது ஒரு பரீட்சை. நீ யார நம்புற? நீ உலகம் சொல்ற ஞானத்தை நம்புறியா, இல்ல என்ன நம்புறியா? இப்ப என்ன நம்பணும்னா, உலகம் சொல்றதுக்கு மாறாதான் நான் சொல்லி ஆகணும். நீ உலகம் சொல்ற மாதிரி நான் சொன்னா, நீ உலகத்தை தான் நம்புறியான்னு உனக்கே தெரியாது, என்ன நம்புறியான்னு உனக்கே தெரியும். அப்போ தேவன் வேணும்னே சொல்யூஷன், பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு பிடிக்காத வகையில வச்சிருக்காரு. பிடிக்காத வகையில வச்சிருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து எதுலதான் வளர்ந்துருக்கோம். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு சயின்ஸை படிச்சு இதெல்லாம் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். திடீர்னு புதுசா இப்படி பண்ணா சரியாகும்னா நம்ம நம்ப மாட்டோம்.
அதனாலேயே தேவன் வேணும்னே அப்படிதான் வச்சிருக்காரு. நம்ம நம்ப முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அந்த சின்ன விஷயத்த பண்ணா கோலம் வைத்தது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு குளத்துல 7 தடவை முங்கி எந்திரிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஈஸி. எந்திரிச்சு அவ்வளவுதான். இப்ப எல்லாமே ஈஸியானது தான். ஆனா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இப்ப இதை நம்பி நான் ஏத்துக்கிட்டேன்னா தேவனுடைய தீர்வை நான் வாங்கிட்டோம். இப்ப இந்த நாள்ல தேவன் வந்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, தீர்வை நான் அப்படிதான் வச்சிருக்கேன் உங்க வாழ்க்கையில, நீங்க அதை வந்து எடுத்துக்கங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்கிறது என்னன்னா, என்ன பண்ண போறோம்? எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன பண்ண போறோம், இதுக்கு என்ன செய்ய போறோம், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போறோம், இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போறோம், இப்படி வரப்போகுதே, இந்த வருஷத்துல இது நடக்க போகுதே, அதுக்கு நான் என்ன பண்றது, காசுக்கு நான் என்ன பண்றது, வீட்டுக்கு நான் என்ன பண்றது, இல்ல வந்து சுகவீனமா இருக்கே, சுகத்துக்கு நான் என்ன பண்றது, இப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படிதான் முக்கால்வாசி நேரம் யோசிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? இயேசு சொல்றாரு மத்தேயு 6, மத்தேயு 6:25. எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு கவலைப்படாதீர்கள். என்ன சொல்றாரு? என்ன பண்ணுவோம்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அப்படி யோசிக்காத அப்படிங்கிறது. ஆனா நம்மளுடைய முக்காவாசி யோசனை என்னதான் இருக்கும்? என்ன பண்ண போறோம், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம், இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம். நம்மளுடைய எண்ணங்களே அப்படிதான் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு? 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். பிரச்சனையை யோசிக்காத, நான் என்ன சொல்லணும், நான் என்ன, நீ என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறனோ அதை நீ பண்ண போதும். அவர் என்ன சொல்றாரு? நீ எப்படி வாழணும்னு நான் ஒரு டிசைன் வச்சிருக்கேன். அது எப்படி, அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல எப்படி வாழ்றதுங்கிறத அதை யோசி. பிரச்சனையை எப்படி தீர்க்குதுன்னு யோசிக்காது. இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது என் பிரச்சனை, நீ அதை யோசிக்காத. நீ என்ன யோசிக்கணும்னா, நீ எப்படி வாழணும்னு நான் ஒண்ணு தீர்மானம் வச்சிருக்கேன். எனக்குள்ள ஒரு பிளான் இருக்கு, உன்னை குறித்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல எப்படி வாழ்றதுன்னு அதை யோசி. யோசிக்கிறது முழுக்க நீ எப்படி வாழணுங்கிறத யோசிக்கணுமே தவிர பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு யோசிக்காத அப்படிங்கிறது. சரி, பிரச்சனையை நான் யோசிக்கலைன்னா பிரச்சனை எப்படி தீர்வாகும், சரியாகும்? அவர் என்ன சொல்றாரு? நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன். உனக்கு காசு பிரச்சனையா, உனக்கு காசு வேணுமா, உனக்கு வந்து வீடு வேணுமா, உனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணுமா, உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணணும் நீ நான் வச்சிருக்கணும், நீ என்ன பண்ணணும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கணும், அதை மட்டும் நீ செய். அவ்வளவுதான். அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் மற்றது எல்லாத்தையும் கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம இதை பண்ணவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? நம்ம ஏன்னா நம்ம பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா, அதுதான் ஓங்கி இருக்கும். இப்ப கடங்காரன் வரான், கடங்காரன் நாளைக்கு வரான் அப்படின்னா வேற எதையுமே நம்மளால யோசிக்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷரா இருக்கு நம்ம மைண்டு. பிசாசு பண்ற மெயினான விஷயம் என்னன்னா, உங்க பிரச்சனைகளை நீங்க பெருசுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கறத அவனுடைய விருப்பம். பிசாசுடைய அட்டாக் எப்படி இருக்கும்? பிசாசு எப்படி அட்டாக் பண்ணும்? பேய் படத்துல வர மாதிரி வேன்னு வருவானா, இருட்டுல கொம்பு வச்சுட்டு வருவானா? பிரச்சனைகளை கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வல்லாம இருக்கா? சரி, ஓகே. பிரச்சனைகளை கொடுத்து அட்டாக் பண்ண வேற வேற பிசாசு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க. என்னன்னா ஏமாத்தம்.
ஆதாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன சொல்றானா, ஏமாத்துறான். நீங்க ஒரு பொய்யை நம்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அவன் பெருசா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பொய்யை நம்பிட்டீங்கனாலே போதும். ஒரு பொய் சொல்றான், இப்ப நீங்க வந்து இது பண்ணாதான் உனக்கு தீர்வு, இந்த மலைக்கு நீ இவ்வளவு படிக்கட்டு ஏறி போனாதான் உனக்கு சரியாகும், இதை நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இது பொய்யோ உண்மையோ அதை விட்டுருங்க. இதை நம்பிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க வியாதியா இருக்கிறீங்கன்னா, தேவனே பக்கத்துல இயேசுவே வந்து நான் ஹீல் பண்றேன்னு சொன்னாலும் நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? நான் படிக்கட்டு கண்டிப்பா ஏறி போயே ஆவேன். இயேசுவே பக்கத்துல இருந்தாலும் நம்மளால வாங்க முடியாது. ஏன்? அதான் நான் நம்பிட்டேன். எதை நம்பிட்டேன்? அங்க ஏறி நாங்க போனாதான் நான் எனக்கு சுகமாகும் நம்பிட்டேன். நம்பிட்டேன்னா இயேசுவே பக்கத்துல இருந்தாலும் என்னால வாங்க முடியும். இப்போ பிசாசு சில விஷயத்துல பொய்ய சொல்லிடுவோம், உங்களுக்கே தெரியாது இது என்ன பொய்னே தெரியாது. ஏன்னா பொய்னாலே என்ன, உண்மை எனக்கு தெரியலன்னு அர்த்தம். பொய்ய நான் நம்புறதுனால என்ன அர்த்தம், உண்மை எனக்கு தெரியல. உண்மை எனக்கு தெரியலன்னா இது பொய்யா இல்லையானே எனக்கு தெரியாது. அப்போ சின்ன பொய் தான், அதுதான் என்னது, அட்டாக். பிசாசுடைய அட்டாக்கே என்னதான், பொய் தான். இப்போ வந்து நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்ட. நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ என்ன திட்டுறாங்க, எனக்கு பிடிக்காம திட்டுறாங்கன்னு சொல்றோம். இல்ல, இது பிசாசுடைய அட்டாக். நம்ம என்ன நினைச்சிடறோம், இல்ல இல்ல அவங்க என்ன திட்டுறாங்க, அவங்க பிடிக்காம திட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். இல்ல இல்ல இல்ல, அது பிசாசுடைய அட்டாக். நீங்க சொன்னா சோர்ந்து போயிருவீங்க. சோர்ந்து போய் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க முயற்சி எடுக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து உடஞ்சு உட்கார்ந்துருவீங்க. ஆனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க இருந்துருவீங்க. நீங்க வந்து அந்த டிசிப்ளின்ல இருக்கவே மாட்டீங்க. இப்போ உங்களை டிசிப்ளின்ல தள்ளணும். எப்படி தள்ளுறது? ஒரு பொய்யை போட்ட வேண்டியது. நீ உருப்பட மாட்ட, நீ தேரவே மாட்ட. இந்த தேரவே மாட்டேங்கிறது சொல்லிட்டானா என்ன ஆயிரும்? நீங்க உடஞ்சு உட்கார்ந்துருவீங்க, அழுதுட்டு இருப்பீங்க. நீங்க வந்து நீ எல்லாம் மேல வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்போ ஒரு பொய் தான் என்னது, அட்டாக். இப்ப நீங்க வந்து கை வந்து வலிக்குது, கை வலிக்குது, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் வந்து சொல்றாரு, ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம் தான் கை. நம்பிட்டீங்க, இதுதான் அட்டாக். நம்ம என்ன நினைக்கிறோம், வியாதி கொடுத்தாதான் பிசாசு அட்டாக் பண்றான்னு நினைக்கிறோம். வியாதி அவன் கொடுக்கல, வியாதி நம்ம தான் எடுத்துக்கிறோம். எதையுமே பிசாசுனால கொடுக்கவே முடியாது. இதை நம்பிக்கை, இதான் உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பிசாசுனால உங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது, நீங்க தான் வாங்க முடியும். நான் ஹார்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துடும். நீங்க வாங்கலைன்னா அவனால உங்களை தள்ள முடியாது, நீங்க தான் வாங்குறீங்க. இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏசு என்ன சுகப்படுத்திருக்க, நான் நம்ப மாட்டேன். ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேன்ல காட்டுறாங்க உனக்கு கேன்சர் இருக்கு, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது பண்றாங்க, கேன்சர் இருக்குன்னு காட்டுறாங்க, இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டணும்னு என்ன பண்ணிடுறோம், இருக்கு. நீங்க இருக்குன்னு வாங்கிட்டீங்கல்ல, அப்ப உங்களுக்கு வந்து இதுதான் பொய். இப்போ ஆதாம் என்ன பண்ணா, ஆதாம் பிசாசு என்ன பண்ணா, இத சாப்பிடு நீ தேவனாயிருவ. திணிக்க முடிஞ்சுதா பிசாசுனால? ஆதாம் திணிக்கவே முடியல. யார் தான் எடுத்துக்கிட்டா? ஏவாலும் ஆதாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்க எடுக்காம வியாதிய உங்க வாழ்க்கையில வரவே வராது. பிசாசுனால உங்களுக்கு வியாதி கொண்டு வரவே முடியாது, நீங்க தான் வாங்குறீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும், அதாவது ஒரு குறைவும் நீங்க தான் வாங்குறீங்களே தவிர அவனால ஒரு குறைவும் உங்க வாழ்க்கையில தள்ள முடியாது. நான் வந்து கிறிஸ்தவனா இருக்கேன், நான் வந்து தேவன் என்ன பணக்காரனா வைக்க மாட்டாரு, என்னை ஏழையாதான் வச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க ஏழையாதான் இருப்பீங்க. இல்ல
தேவன் என்னை சகல ஐஸ்வர்யத்தினால என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்ன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. எபேசியர்ல இருக்கு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் செழிப்பா தான் இருப்பேன், நான் பணக்காரனா தான் இருப்பேன், நான் ஏழையா இருக்க மாட்டேன். இதை நீங்க நம்பினீங்கன்னா நீங்க செழிப்பா இருந்துட்டே இருப்பீங்க. வர 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 வந்து தாவீது எப்படி விருத்தியானானோ விருத்தி ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க ஒன்ஸ் நான் ஏழையா தான் இருப்பேன்னு நம்பிட்டீங்கன்னா நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். எதை வாங்கிட்டீங்க? ஏழ்மையை வாங்கிட்டீங்க, குறைவை நீங்க வாங்கிட்டீங்க. அப்போ பிசாசுனால உங்க வாழ்க்கையில எதுவுமே கொண்டு வரவே முடியாது. இதை நீங்க நம்பிக்கீங்க, இதை நம்புங்க. எந்த விஷயமா இருந்தாலும் என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நான் வாங்கினாதான் எனக்கு வரும், நான் வாங்காம எனக்கு வரவே வராது. எத்தனை பேர் இது கேட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் பேசுறது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு பேசுறாரு. அதான் நான் சொல்ல வரேன். தேவன் உங்களுக்கு பேசாம இது ஏன் உங்களுக்கு புதுசா இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்க யாரும் சொன்னதே இல்லை உங்ககிட்ட. நீங்க வாங்காம தேவனிடத்துல இருந்தும் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது, பிசாசின் இடத்துல இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு உங்களை திணிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. உங்ககிட்ட பிசாசுனால ஒரு விஷயத்தை தள்ளவே முடியாது. அப்போ பிசாசு எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால சுகத்தையும் வாங்க முடியும். இப்ப நான் ஒருவேளை வியாதி வாங்கிட்டேன், எனக்கு தெரியாமலே நான் வியாதி வாங்கிட்டேன், எனக்கு இந்த புரிதல் இல்லை, நான் அதை நம்பிட்டேன், வியாதி வாங்கிட்டேன். என்னால சுகத்தையும் வாங்க முடியும். சுகத்தையும் தேவன் தள்ள மாட்டார், நான் வாங்குறது தான். எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இந்த காலில் வந்து வலி இருந்துச்சு, பயங்கர பெயின் இருக்கும். கால் வச்சாலே இன்னும். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று பின்னாடி கிழிஞ்சிருச்சாட்றாங்க, இந்த ஜவ்வு ஏதோ கிழிஞ்சிருச்சாட்றாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணேன், இது பண்ணேன், ஒன்றும் நடக்கல. அப்புறம் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒளிக்காரு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி வலி இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா தேவன் உங்களை ஹீல் பண்ணுவார், உங்களை சுகப்படுத்துவார்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க, அவர்கிட்டலாம் நீங்க கேட்டுருக்காதீங்க அப்படின்னு. நீங்க வாங்கிக்கிங்க, உங்க அப்பா தானே, நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு. இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் அவருடைய தலைமுறை சுகமானேன், நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஒன்றும் நடக்குது. ரொம்ப நாளா இருந்துச்சு, போன வருஷத்துல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன், நவம்பர்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கம் எனக்கு வலி ஆரம்பிச்சு. ஏன் வலிக்குதுன்னே தெரியல, சம்பந்தமே தான் வலி வந்தோடனே காலை வீங்கிருச்சு, கால் அப்படியே குப்புன்னு வீங்கிருச்சு. இப்படி வீங்கிருச்சே அப்படின்னு. அந்த வலி இருக்கும்போது இந்த வலி இல்லை. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சம்திங் ராங். ஒன்னா இந்த பக்கம் வலி இருக்கணும், இங்க வலிக்கும் போது இங்கேயே வலி இல்லை, அப்ப ஏதோ வித்தியாசமா இருக்குது, ஏதோ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரின்னு அப்படியே விட்டாச்சு. ஆயின்மெண்ட் எல்லாம் தடவை டாக்டர்கிட்ட போனா ஆயின்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. சரி தடவைனா அது அப்படியே கொஞ்சம் வீக்கம் கம்மியாச்சு. வீக்கம் கம்மியாகி இந்த வலி சரியாயிடுச்சு, மறுபடியும் இந்த வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி இல்லையே, தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். நானும் பெற்றுக்கொள்கிறேன், சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத சரியாகுது. சரின்னு அப்போ வந்து என்ன பண்ண, வழியில கால் வச்சாலும் இன்னும் அப்படியே இப்படி வச்சுட்டே தான் மெதுவாக தான் நடக்கணும், ஃபாஸ்டாகவே நடக்க முடியாது. அப்புறம் சரின்னு பாத்ரூம்ல உட்காந்துருக்கும் போது அப்படியே வந்துட்டு போய் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஒண்ணுமே ஆகுது. டாடி உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன், சுகத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கீழே எனக்கு நல்லாவே தெரிஞ்சது வலியை காணும். வந்து வெளியில பாக்குற நடக்கிறேன். ஒரு 2 நாள் நான் ஆச்சரியத்திலே இருந்தேன், எப்படி சரியாச்சு இது. ஏன்னா போன நவம்பர்ல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9-10 மாசம் வழியிலே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நடந்து பார்க்கிறேன், எனக்கு வழியே இல்லை. எனக்கு இது பயங்கர ஆச்சரியம். அப்போ நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் ஒரு அறிக்கை சொல்லிட்டே இருந்தேன், என்னன்னா நான் பெற்றுக்கொள்றேன், சுகத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. டேடி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரியாயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை, எப்படி இது சரியாச்சு, எங்க நடந்துச்சு, ஏன் அப்ப சரியாகல, ஏன் இப்ப சரியாச்சு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். எப்படி சரியாச்சு ஆண்டவரே?
அப்போ அவர் சொல்றாரு, எதுவுமே ஒரு ஃபார்முலால ஒர்க் ஆகுறது கிடையாது. நீ ஒரு ஃபார்முலாவை நீ ட்ரை பண்ணிட்டே இருந்த, நான் பெற்றுக்கொள்கிறேன், சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அது உனக்கு ஒர்க் ஆகல. என்னிடத்துல இருந்து எது வாங்கினாலும் உறவுல இருந்து தான் வாங்க முடியும். உறவு இல்லாம ஒரு ஃபார்முலால வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். நீ டாடி உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேங்கிறது ஒரு அறிக்கை இல்லை, அது ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல். நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் அவர்கிட்ட பேசணும்னு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வாங்கிக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன், அவர் அவரோட தெலுங்குலான சுகமானேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஒண்ணுமே ஆகல. டாடி உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன், எனக்கா நீங்க சுமந்துருக்கீங்களே, வேலையை சுமந்துட்டீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் டாடி அப்படின்னு சொன்னோன்னு சரியாயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, உறவுல இருந்தா எதுவுமே வருது, உறவு இல்லாம எதுவுமே வராது. நித்திய ஜீவனுமே உறவுல இருந்தா வரும். ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். யோவான் 6:27. யோவான் 6:27. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதனத்துக்காகவே கிரியை நடைமீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே வேலை செய்யுங்கிறார். கிரியை நடப்பீங்கன்னா புரியுதான்னு தெரியல. வேலை செய்யுங்க. எதுக்கு வேலை செய்யுங்கன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற சாப்பாட்டுக்காகவே வேலை செய்யுங்க, அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக வேலை செய்யாதீங்க அப்படிங்கிறார். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சோத்துக்கு வேலை செய்யாத, நித்திய ஜீவனுக்காக வேலை செய்ய அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் அதை தரேன், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அதை யார் தர? நான் மனுஷகுமாரன், இயேசு கொடுக்கிறாரு. எதுக்கு வேலை செய்யாத? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நீ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நீ வேலை செய்யறது எதுக்கு வேலை செய்யணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்துக்கு வேலை செய்யணும், சாப்பாட்டுக்கு வேலை செய்யாத அப்படிங்கிற. நம்ம வேலைக்கு செய்யறது எதுக்கு தான் செய்யறோம்? சாப்பாட்டுக்கு, தங்கறதுக்கு, வீட்டுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இதுக்கு தான் நம்ம வேலை செய்யணும். ஆனா இதுக்கு நீ வேலை செய்யாத அப்படிங்கிறது. இதுதான் பைத்தியமா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பிரச்சனைய தீருங்க அப்படின்னு சொன்னா, நீ இதுக்கு வேலை செய்யாத அப்படிங்கிற. வேலை செய்யல, ஏற்கனவே பிரச்சனை, இதுல வேலை வேற செய்யாதுங்கிறீங்களே அப்படின்னு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, நான் அதை உனக்கு தரேன், நான் உனக்கு தரேன், நீ அதுக்கு வேலை செய். நான் என்ன தரணும் அதுக்கு வேலை. நான் ஜீசஸ் எது கொடுத்தாலும் அது எப்படிதான் இருக்கும்? நித்தியமா தான் இருக்கும். ஜீசஸ் கொடுக்கறதுக்காக வேலை செய்யணுமே தவிர நம்ம சாப்பிட்றதுக்காக வேலை செய்யக்கூடாது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இப்போ நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். இந்த கம்பெனியில வேலையை யார் எனக்கு கொடுத்தாருன்னா, தேவன் எனக்கு கொடுத்தாரு. என்னை சொன்னார், நீ இந்த கம்பெனியில வேலை செய் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்னு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது. அப்போ இந்த கம்பெனியில வேலை செய்யணும்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு, இந்த கம்பெனில இருந்து வெளியில போயிடுறே அப்படின்னு கேட்கிறாரு. சரின்னு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், வேற கம்பெனி பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொன்னார், நான் தேவன் என்கிட்ட இந்த கம்பெனியில வேலை செய்ய அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் எனக்கு கொடுத்தத வாங்குறதுக்காக நான் வேலை செய்யறேன். சாப்பாட்டுக்காக நான் வேலை செய்யறேனா, இல்ல வீட்டு செலவுக்காக வேலை செய்யறேனா அப்படின்னு கேட்டா இல்ல, உண்மையாலுமே இல்லை. நான் எதுக்காக வேலை செய்யறேன்னா, அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், இந்த கம்பெனியில நீ போய் வேலை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால நான் வேலை செய்யறேன். அப்போ உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுக்காக நீங்க வேலை செய்யறீங்களே தவிர, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ, வீட்டு வாடகை கட்டுறதுக்காகவோ, சாப்பாட்டுக்காகவோ நீங்க வேலை செய்யணும். எப்பவுமே யோசிக்கணும், என்னன்னா மனதில் வச்சுக்கணும், என்னுடைய தேவைகளுக்காக நான் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். நான் எதுக்காக வேலை செய்யறேன்னா, தேவன் இந்த இடத்துல என்னை வேலை செய்ய சொல்லியிருக்கிறார், அதனால நான் வேலை செய்யறேன். தேவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், அதனால நான் வேலை செய்யறேன். அதனாலதான் நான் வேலை செய்யறேனே தவிர
என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நான் வேலை செய்யல. நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திட்டீங்கனாலே தேவைகளை பற்றிய கவலையை நீங்க விட்டுருவீங்க. தேவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். நான் அதுக்காக நான் வேலை செய்யல, நான் தேவன் சொல்லியிருக்காருன்னு செய்யணும். இப்ப நீங்க இப்படி அணுகும் போது சம்பளம் கம்மியா கொடுத்துட்டாங்களே, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலையேன்னு சொல்லி சண்டை போடவே மாட்டேங்க. மேனேஜர்கிட்ட சண்டை போடவே மாட்டேங்க. நீங்க கேட்கவே மாட்டேங்க. ஏன்? ஏன் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். நான் தேவைகளுக்காக நான் வேலைக்கு போகல, நான் தேவன் சொல்லியிருக்காருன்ற வேலைக்கு போறேன். நீ எது செஞ்சாலும், படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போறது, காலேஜ்ல வேலைக்கு போறது, எதுவா இருந்தாலும் தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், அதனால நான் செய்யறேன். என்னுடைய தேவைகளுக்காகவோ நாளைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காகவோ அதுக்காக நான் பண்ணல, தேவன் சொல்லியிருக்காரு அதனால சரி. அப்போ நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே, தேவன் இதுல தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்ன ப்ரமோட் பண்ணுவார், தேவன் எனக்கு உயர்ந்த வாய்ப்புகளை தருவார்னு சொல்லி அவரை மட்டுமே சார்ந்து அவரை மட்டுமே நம்பி நீங்க வாழ்வீங்களே தவிர, ஐயோ இதுல எப்படி பழைக்கிறது, இவன் என்ன காலவாரி விட்டுருவானே, இவனை துரோகம் பண்ணிடுவாங்க, பாலிடிக்ஸ் நடக்குது, அதுக்காக நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, இதுக்காக வேலை செய்யாத அதுக்காக வேலை செய்ய சொல்றாரு. இன்னொரு வசனத்தை எடுத்துக்குவோம். யோவான் யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். யாருல நிலைத்திருக்கணும்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்படின்னா என்ன? நான் சுயமா பிளான் பண்றதே தவறு. எப்படி சொல்றது? பெரிய பிளான், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்களே முடிவெடுக்கலாம். பெரிய பெரிய திட்டங்கள்ல நீங்க போடவே கூடாதுன்னா, அவரு இப்ப ஒரு சொல்லணும்னா, உங்களை ஒரு வீடு கட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டு அப்படின்ட்டு, அந்த வீட்டுல கதவு எங்க இருக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கணும், கிச்சன் எங்க இருக்கணும், நீங்க முடிவெடுத்துக்கணும். நீங்க பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல நீ வீடு கட்டுன்னு சொல்லிட்டாரு, அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். ஆனா வேற இடத்துல வீடு கட்டுறேன், வேற நிலம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் போகக்கூடாது. அவர் என்ன பிளான் கொடுத்திருக்காரோ அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம், அப்படி சொல்றது. அப்போ நீங்க அந்த பிளான், எங்க வீடு கட்டுறதுங்கிற அந்த பிளானே கேட்காம நீங்க பிளான் போடுறது தவறு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு? ஏன்னா நீ பிளான் பண்ணிருக்க, நீயா ஒரு பிளான போட்டுரு. இப்போ பாபேல்ங்கிற கோபுரம் கட்டுறாங்க. ஆக்சுவலா கட்டவே இல்லை, அவன் கட்டுறதா பிளான் தான் பண்ணாங்க. பிளான் பண்ணோடனே என்ன பண்ணிட்டாரு தேவன்? மொழிகளை பிரிச்சு விட்டாரு. அப்பதான் டிஃபரன்ஸ் லாங்குவேஜ், அது வரைக்கும் ஒரே லாங்குவேஜ் தான் பூமியில இருந்துச்சு. அப்போ லாங்குவேஜை மாற்றி விட்டார், பாஷைகளை மாற்றி விட்டார், மொழிகளை மாற்றி விட்டார். இப்போ அவங்க கட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளான் இதுதான் தவறான பிளான். இப்போ ஆலயம் கட்டணுங்கிறது யாருடைய பிளான்? தேவனுடைய பிளான். தாவீது விரும்புறாரு, தேவன் சொல்லிட்டாரு ஆலயம் கட்டு, சாலமன் கட்டணும். அந்த ஆலயம் எவ்வளவு உயரமா இருக்கணும், கோல்டால நினைச்சிருக்கணுமா அப்படிங்கிறது யாருடைய பிளான்?
அது சாலமோன் பிளான் பண்ணிட்டான். நான் கோல்டால தான் நினைச்சு வச்சிருப்பேன், நான் வந்து இதுதான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சாலமோன் பிளான் பண்ணிட்டான். தேவன் எனக்கு சொல்ல, கோல்ட்ல தான் நீ கட்டணும், நீ வந்து பழைய கற்கள்ல தான் நீ கட்டணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்லு. ஆசைப்பட்டது தாவீது, கட்டுன்னு சொன்னது தேவன். ஆனா எப்படி கட்டணும், அது எவ்வளவு உயரமா கட்டணும் அப்படிங்கிறது சாலமோனுடைய முடிவு. நான் சின்னதா கூட கட்டலாம், அதுல கட்டுறதே வந்து தேவன் அதை விரும்பல, பெருசா விரும்பல. சரி தாவீது விரும்பிட்டாங்கிறதுக்காக கொடுத்தாரு. ஆனா எவ்வளவு உயரமா கட்டணும் அப்படிங்கிறது சாலமோன் பிளான். அப்போ நீங்க சுயமா பிளான் பண்றதே இதுதான் தவறு தான். இப்போ இந்த தவறு நீங்க செய்யும் போது என்னதான் பாப்பீங்க? ப்ராப்ளத்தை தான் பாப்பீங்க, பிரச்சனைகளை தான் பாப்பீங்க. ஏன் பிரச்சனையை பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சுயமா பிளான் பண்றீங்க. சுயமா நீங்க பிளான் பண்ணவே கூடாது. நீங்க தேவனிடத்துல ஒரு பிளான் கேட்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ தேவன் என்ன சொல்றாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்க தேவனை வந்து உங்க ஹெல்ப் கேட்கறீங்க, அவர் பிளான் இல்லாத விஷயத்துக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு. இப்போ வந்து இப்போ வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படணும், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதை அவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு? ஏன்னா அவருடைய பிளான்ல இல்ல. நீங்க அவருடைய பிளான் பிரகாரம் கேட்டு, அவர் என்ன பிளான் கேட்டா அவனும் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புவார். நீங்க அதை ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் செஞ்சுருவார். இப்போ தேவனுடைய பிளானே தெரியாம நான் ஒர்க் பண்ணனா என்னதான் ஆகும்? ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்கிட்ட பிளான் என்னன்னு கேளு. உன்னை வச்சு நான் என்ன பிளான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க எப்படி வாழணுங்கிறது அவர் ஏற்கனவே தீர்மானம் வச்சிருக்காரு. இயேசு எப்படி வாழணுங்கிறது தேவன் ஏற்கனவே தீர்மானம் வச்சிருந்தாரு. இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இயேசு வந்து கழுதையில வருவார். கழுதையில வருவார்னு எங்க இருக்கு? ஏசாயால இருக்கு. இயேசு கழுதையில வருவார். இப்ப இயேசு கழுதையில வரணுங்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாச்சு. இப்ப 800 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான்ல இயேசு நடந்து வர்றாரு. இயேசு கழுதையில வர. இப்ப கழுதையில வர்றது இயேசுவோட பிளானா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணார். ஏற்கனவே தீர்மானம் பண்ணதுல நடந்து வர்றாரு. இப்போ இயேசுக்கு எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு நீங்க எப்படி வாழணுங்கிறது அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். அதை கேட்டு நம்ம வாழணுமே தவிர நம்மளா ஒரு பிளான் பண்ணி நம்மளா போனோம்னா நம்மளா கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த பிளான்ல தேவன் ஒர்க் பண்ணவே மாட்டார். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ப்ரேயர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? சில விஷயங்கள்ல எனக்கு இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம பிளான்லேயே போக மாட்டோம். நம்ம அங்க போயிட்டோம்னா வேற பக்கம் போயிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலே கொடுக்கவே மாட்டார். அப்போ பிளானை ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நம்ம சுயமா பிளான் பண்ணவே கூடாது. அதாவது பிளான் என்ன? திட்டங்கள். இப்படி வாழணும், இந்த வருஷத்துல நான் இப்படி பண்ணணும், இதை பண்ணிட்டேன்னா நான் இப்படி போயிடுவேன், இந்த இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி போயிடும். இப்படி நீங்க பிளான் பண்ணாதீங்க. அவர்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணணும், நான் எப்படி வாழணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு நம்ம கேட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சோம்னா அவரும் நம்மளோட வாழ. அதனால சொல்றாரு, என்னில் நிலைத்திரு. நான் உங்கள்கிட்ட தான் நிலைத்திருப்பேன், ஆனா நீ என்னில் நிலைத்திரு. அப்படின்னா என்ன? என் பிளான் படி வாழ கற்றுக்கொள். என்னுடைய பிளான்ல வாழ, அதுலயே நிலைத்திரு. என்னிலே இப்போ என்னில் நிலைத்திருங்கள்னா என்ன? இப்ப நான் வந்து திருச்சி போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜீசஸ் வந்து திருச்சி போறாரு, நான் வந்து மதுரை போறேன்னு வச்சுக்கோங்க. என்னில் நிலைத்திருங்கள்னு என்ன அர்த்தம்? எங்கூடைய வா. நான் திருச்சி போறேன்ல, எங்கூடைய வா. இப்போ நான் பாக்குறேன், இல்ல திருச்சி விட சென்னை கொஞ்சம் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, இல்ல பெங்களூர் கொஞ்சம் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு. நான் டக்குன்னு திரும்பிட்டேன்னா அவர் என்ன சொல்லுவாரு? என்னில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கு பிடிக்காம இருக்கு சில நேரங்கள்ல, ஆனா சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். காணான்னு போற வழியில ஜனங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இது வனாந்தரத்துல சோறும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எனக்கு நான்வெஜ் வேணும்னு கத்துறாங்க, இது வேணும்னு கத்துறாங்க. ஏன்னா பிடிக்கவே இல்லை. போற வழி நல்லா இல்லை, ஆனா போற இடம் அருமையான இடம். அப்போ
உங்களை ஒருவேளை ஒரு வழியில கூட்டிட்டு போறாரு, போற வழி உங்களுக்கு பிடிக்கலினாலும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும் சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு, நல்ல வேலை செழிப்பான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்து, அப்படிதான் இருக்கும். அதனால நீங்க போற வழி பிடிக்கலைங்கிறதுக்காக டக்குன்னு போயிடாதீங்க. தேவன் என்ன சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருந்தாதான் நீ என்ன பண்ணுவ, கனி கொடுப்ப. இல்லைன்னா நீங்க உன்னால கனி கொடுக்கவே முடியாது. நீ என் பிளான்லயே நில்லு, நீ பிளான் விட்டு போயிடாத அப்படிங்கிறது. அப்போ தேவன் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு, நீ உன்னுடைய கவலைகளை குறித்து, நீ உன் பிரச்சனைகளை குறித்து யோசிக்காத. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இதுக்காக வேலை செய்யாத. நீ உன் பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி வேலை செய்யாத. ஃபர்ஸ்ட் யோசிக்காத, அடுத்தது அதுக்காக வேலை செய்யாத. அடுத்து என்ன சொல்றாரு, நான் என்ன தீர்மானம் வச்சிருக்கணும் அந்த தீர்மானத்திலேயே நீ நெல்லு. இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இயேசு வந்து நிக்கோதேமுகிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்த வசனத்தை மட்டும் படிச்சுக்கலாம், சின்ன வசனம் தான். யோவான் 3 பரத்திலிருந்து வருகிறவர்கள் பன்னெண்டுலேருந்து படிங்க. யோவான் 3:12. நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஓகே, ஓவர். இந்த 13ஆம் வசனம் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எப்படி பேசுறாரு பொறுமையா படிப்போம், இல்லைன்னா புரியாது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினாராமா, பரலோகத்துல இருக்கிறாராமா, அப்புறம் பரலோகத்துல ஏறுகிறவர் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, நிக்கோதேமுகிட்ட பேசுறாரு, இரவுல நிக்கோதேமுகிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தான் அது பரலோகத்துல இருந்து இறங்கினவர். யாரு பரலோகத்திலிருந்து இறங்கினவர்? யாரு? இயேசு. பரலோகத்துக்கு ஏறினவர் யாரு? இயேசு. இப்போ பரலோகத்திலிருந்து இறங்கிட்டார். 3 வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு ஏறிடுவார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவருமான நிக்கோதேமுகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நிக்கோதேமுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிறார். யார? தன்னையே சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது நான் பேச? நீங்க பூமியிலும் இருக்கிறீங்க, பரலோகத்தில் இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றாரு முந்தான வசனம், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க உங்களுக்கு புரியலையே, பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னா எப்படி விசுவாசிப்பீங்க அப்படிங்கிறாரு. சரி, பரம காரியங்களை நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க பூமியிலும் இருக்கிறீங்க, பரலோகத்துல இருக்கிறீங்க. இப்போ மணி என்ன 10:30? ஆகஸ்ட் 9, 10. இப்போ நீங்க பூமியில இருக்கிறீங்க, இப்போ நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க. தானியேல் வந்து ஆவிக்குள்ளாகி அவன் பார்க்கணும். ஆவிக்குள்ளாகி பார்க்கும்போது சிங்காசனத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறான். தானியேல் என்ன பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஜீசஸை பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தானியேல் யாரை பார்த்திருப்பா? தானியேலை தான் பார்த்திருப்பான். தானியேலை தான் பார்த்திருப்பான். பார்த்துட்டு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, மேன், சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றான்.
அவன் ஏன் சன் ஆஃப் மேன் சொல்லிட்டானா, தானியேல்னு சொன்னா எல்லாம் அடிச்சுவாங்க. தானியேல் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். தானியேல் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துக்கிறான், பார்த்தோன்னா மனுஷகுமாரன் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்ட்டு யாரதான் பாக்குறான்? அவனையே தான் பாக்குறான். நீங்க பரலோகத்துல போனீங்கன்னா நீங்க இருப்பீங்க பரலோகத்துல. இப்பவே நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க. இயேசு எப்படி பூமியில இருக்கிறோம், பூமியிலயும் இருக்கிறாரோ பரலோகத்துல இருக்கிறாரோ, இப்ப நீங்க இங்கேயும் இருக்கிறீங்க, அங்கேயும் இருக்கீங்க. ஆனா அங்க முழுமையா இருப்பீங்க, கம்ப்ளீட்டா இருப்பீங்க. உலகம் முடிவு இருக்கும்போது எப்படி இருப்பீங்களோ அப்படி இருப்பீங்க. இப்போ நீங்க யாரை பார்க்கணும்னா உங்களை தான் நீங்க பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யாரை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க? இயேசு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்க பார்க்கும்போதே தெரியும் நீங்க எப்படி இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஊழியக்காரரா இருக்கணும், இல்ல வந்து நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும். நீங்க அந்த ஹெவன் ரெல்ம்ல நீங்க யாருன்னு பார்க்கணும். சில தீர்க்கதரிசனம் சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் ஆவிக்குள்ளாக நான் பார்க்கிறேன், ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட்ல நான் பார்க்கிறேன், நீ சுகமாயிட்டேன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்கறாங்க? நீங்க ஸ்பிரிட் ரெல்ம்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க நீ இப்படிதான் இருக்கிற அப்படின்னு. அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லல, அவங்க ஆவியுள்ள உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறாங்க. நீங்க சுகமா இருக்கிறத பார்த்தோன்னே நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல நீங்க பூமியில சுகமாயிட்டு. ஆவிக்குற உலகம் முன்னாடி இருக்கு. அதாவது முன்னாடி இருக்குன்னா அகடா இருக்கு. ஒரு டைம் நான் என்ன பண்றேன், ப்ரேயர் பண்ணிட்டு நான் உண்மையா சொல்ல போனா அது ஆவிக்குள்ள ஆனா இல்லையான்னு எனக்கு தெரியல. உண்மையான ஆவிக்குள்ள ஆயிட்டுன்னு தான் தெரியுது. என்னன்னா என்னையுமே நான் பாக்குறேன், காலம் முடிந்த மாதிரி இருக்கு. ஒரு 200 வருஷம் 300 வருஷம் தாண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ வந்து நான் பாக்குறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, பேரப்பிள்ளை. என்னடா அது, என்ன நடக்குது இங்க, நான் என்ன ஜெபம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே முடிந்த மாதிரி இருக்கு. ஒரு 200 வருஷம் 300 வருஷம் தாண்டின மாதிரி இருக்கு. என்ன நடக்குது, என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நான் பாக்குறேன். அது என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ரொம்ப நாள் ஆச்சு அது புரியல, அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீங்க ஆவிக்குள்ளாகும் போது உங்களையுமே நீங்க பாப்பீங்க. நீங்க ஆவியில் உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கும்போது அங்க பார்க்கும்போது என்ன தெரியும்னா முடிந்த நபர் நீங்க பாப்பீங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், இப்படிதான் நான் இருக்கணும். உங்க பிளான் என்ன அப்படிங்கறது அதை பார்த்துட்டு போது தெரியும். இப்படிதான் நான் வாழ போறேன், இப்படிதான் நான் இருக்கணும். அதான் சொல்றாரு, நீ பூமிக்கு அடுத்த காரியங்கள். நான் இவ்வளவு நேரம் பேசினது பூமிக்கு அடுத்த காரியங்கள். ஆனா இப்ப நான் சொல்றது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், பரம காரியங்களை நான் பேசிட்டு இருக்கேன். இயேசு சொல்றாரு, நான் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் பரலோகத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் இப்போ இங்க இருக்கும் போது பரலோகத்துல தான் இருக்கீங்க. உங்க கண்கள் ஓப்பன் ஆகி நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி வாழணும், நான் இப்படித்தான் இருக்கணுங்கிறது. அதை பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஏசு உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை, நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மோசே வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டுறான். ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டுறான்? பரலோகத்துல அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. பரலோகத்துல ஆசரிப்பு கூடாரம் காட்டுறாங்க, டென்ட் இப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. மோசே அதை பார்த்துட்டு தான் என்ன பண்றான், பூமியில கட்டுறான். பூமியில கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்னு படிக்கிறோம். அவர் அதை படைக்கிறாரு, படைச்சிட்டு தேவன் நல்லது எப்படி நல்லதுன்னு கண்டாரு பாக்குறாரு. எதை வச்சு நல்லதுன்னு கம்பேர் பண்றாரு? பரலோகத்துல இருக்குது. பூமியில ஒரு விஷயம் இருக்குன்னா அது பரலோகத்துல இருக்கு. பரலோகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஓகே, கரெக்டா இருக்கு, இது நல்லது. இங்க இருக்கிற எல்லா விஷயமுமே பரலோகத்துல இருக்கு. பரலோகத்துக்கு டிசைன் பண்ணி நீங்க இருக்கா, இங்க இருந்துச்சுன்னா அது நல்லது. பரலோகத்துல ஏதேன் இருந்துச்சு, ஆனா நன்மை தீமை அறிகிற கனி இல்லை. ஆதாம் அதை பார்த்துட்டே தான் இருந்தான். ஆதாம் பரலோகத்துல இருக்கிற ஏதேனையும் பார்த்தான், பூமியில இருக்கிற ஏதேனையும் பார்த்தான். பரலோகத்துல நன்மை தீமை அறிகிற கனி இல்லை, அங்க ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு. பூமியில நன்மை தீமை அறிகிற கனி இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிருக்கணும், பரலோகத்துல இருக்கிற டிசைன் மாதிரி இங்க இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும், நன்மை தீமை அறிகிற கனியை வெட்டி இருக்கணும். வெட்டி இருந்தானா ஏவாள் சாப்பிட்டுக்கவே மாட்டான். ஏவாள்னால பிரச்சனை கிடையாது, ஆதாம் பார்த்துட்டே இருந்து தப்புட்டான். அதனாலதான் அந்த குற்றம் வந்து ஒரு ஹை ட்ரீசன் சொல்லப்பட்டது. என்ன ஹை ட்ரீசன்? என்ன தேச துரோகம் மாதிரி. ஏன் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஏன் ஆதாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லை?
ஏன் ஆதாமுடைய பாவங்கள் இன்னைக்கு தொடருது? ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே தப்பு பண்ணான். நம்ம பார்க்காம தப்பு பண்றோம். நம்ம பார்க்காம தப்பு பண்றதுனால தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு. அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே தப்பு பண்ணிட்டான். அந்த நன்மை தீமை அறிகிற கனி பரலோகத்தில் இல்ல. பரலோகத்தில் இருக்கிறத பார்த்தும் இல்லாததை பார்த்தும் அவன் என்ன பண்ணிட்டான்? அதை புசிச்சிட்டான். அதனால அது பண்ண தப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதனால இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாயிடுச்சு. அவருக்குள்ள நம்ம பிறக்கிறோம். அவருக்குள்ள நம்ம பிறந்துதான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிப்பை அடைகிறோம். ஆனா ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கும் அதோட விளைவுகளை சந்தித்து தான் வராங்க. ஆதாம் என்ன விளைவை சந்திச்சான்? இதை சாப்பிடுகிற நாளில நீ சாவாய், நீ சாவே சாவாய், அவ்வளவுதான். இன்னைக்கு மரணம் உண்டாயிட்டு தான் இருக்கு. மரணம் வந்ததுக்கு காரணம் எது? ஆதாம் பார்த்துட்டே பண்ண தப்புனால. இயேசுனால நித்திய ஜீவன் இருக்குது. ஆனா நம்ம ஏன் நம்ம பண்ற பாவங்களை தேவன் மன்னிக்கிறார்னா, நம்ம அந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. பார்க்காம நம்ம தப்பு பண்றதுனால நம்மள அந்த தேவன் மன்னிக்கிறார். ஆனா ஆதாம மன்னிக்காத காரணம் அவன் பார்த்துட்டே இருந்தான். அப்போ உலகத்துல என்ன விஷயம் இருக்குதோ அங்க தேவன் அங்க பரலோகத்துல இருக்கு. அந்த டிசைன் படி இங்க இல்ல அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? கலைச்சிரு, மாத்திரு, சரி பண்ணிரு அப்படிங்கிற. பரலோகத்துல ஆலயம் இல்லை. பரலோகத்துல ஆலயம் இல்லை. கைகளால் செய்யப்பட்ட ஆலயம் இல்லை, கட்டடம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு இயேசு வந்து, நான் இடிச்சு போடுறேன், நான் கைகளால் செய்யப்படாத ஆலயத்துல வாசம் பண்ணுவேன். எங்க வாசம் பண்ணுவார்? நமக்குள்ள வாசம் பண்றார். நம்ம அங்க இருக்கோம், பரலோகத்துல இருக்கிறோம், இங்கேயும் நம்ம இருக்கிறோம். நமக்குள்ளதான் வாசம் பண்ண வேண்டிய தவிர கட்டடத்துல நான் வாசம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால இயேசு வந்து இடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அப்போ தேவன் அங்க என்ன பிளான் வச்சிருக்காரோ அதை நான் பார்த்தீங்க நிறைவேற்ற வேண்டியது. நான் அங்க வாழ்றேன். நீங்க சொல்லலாம் நான் அங்க வாழ்றேன், பரலோகத்துக்கு நான் அங்க இருக்கிறேன். உங்களுடைய ஸ்பிரிட் பரலோகத்துலயும் இருக்குது, இங்கேயும் இருக்கு. இங்கேயும் நீங்க இருக்கிறீங்க, அங்கேயும் இருக்கிறீங்க. அங்க இருக்கிற மனிதனை நீங்க பார்க்க நீங்க எப்படி வாழணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதை நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க எது பண்ணாலும் என்னதான் தவறுதான். இயேசு வந்து வெண்ணையும் தேனும் சாப்பிட்டார். வெண்ணையும் தேனும் சாப்பிடுறது பரலோகத்தில் இருந்து எழுதப்பட்டிருந்தது. அவர் வெண்ணையும் தேனும் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஏசாயால. அப்போ அந்த டிசைன் அங்க இருந்ததுனால அவர் இங்க சாப்பிட்டு இருந்தார். நீங்க எப்படி வாழணுங்கிறது, நீங்க என்ன சாப்பிடணுங்கிறது எல்லாமே எங்கதான் இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. நீங்க அதை பார்த்து வாழ ஆரம்பிக்கிறது தான் சரியான வாழ்க்கை. அது இல்லாம நீங்க எப்படி வாழ்ந்தாலுமே தவறு செய்வீங்க. அதனாலதான் மோசஸ் லீட் பண்ண வேண்டியதாச்சு. யாரு? ஜனங்கள் பார்க்கவே இல்லை. மோசஸ் தான் ஆவியின் உலகத்தை பார்த்துட்டு இருந்தார். ஆவியின் உலகத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இப்படி வாழணும், இப்படி வாழணும். ஏன் கட்டளைகள் கொடுத்தாரு மோசைக்கு தேவன் கட்டளை கொடுக்கவே இல்லை. மோசை தான் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். மோசை கட்டளையில வாழவே இல்லை. ஓய்வு நாள்ல வந்து ஆசிரியப்பிக்கணும், வேலை செய்யவே கூடாது அப்படின்னு ஜனங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இவர் போயிடுவார், இவர் தேவனோட பேசிடுவேன்னு சொல்லி போயிடுவார். அவர் வேலையை அவர் கரெக்டா பார்த்துடுவார். ஆனா ஜனங்களுக்கு தான் இருந்துச்சு. அப்ப ஏன் வந்து மோசை வந்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு? ஏன் மோசைக்கு இல்லை? ஏன்னா அவர் ஆவிக்குரிய உலகத்தை பார்த்துட்டே இருந்தார். அந்த ஃபுல்னஸ் அவர் பார்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு கட்டளை தேவையில்லை. அவர் ஏற்கனவே அந்த கட்டளை உள்ளதான் இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த கட்டளை எல்லாம் பார்த்து இவங்க ஜனங்க இவ்வளவு தப்பு பண்றாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக எழுதினார். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? உங்களுக்குள்ள அந்த அந்த ஆவி, அதாவது உங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை எழுதுறதுதான் அவருடைய பிளான். அதான் வசனம் சொல்லுது. என்னன்னா எரேமியா 33 அவர் நியாயப்பிரமாணத்தை எங்க எழுதியிருக்கிறார்? இருதயத்தில் எழுதியிருக்கிறார். பைபிள்ல ஒரு 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 பேப்பர்ல எழுதி கொடுக்கறது தேவனுடைய விருப்பம் இல்ல, இருதயத்தில் எழுதி கொடுக்கறது. அப்ப இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? சரியா வாழ்வீங்க. இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி எதுல இருக்குது? கட்டளையில் இருக்குது. மனைவி நேசிக்கணும்னு சொல்லி எதுல இல்ல? நியாயப்பிரமாணத்துல இல்ல. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? மனைவி இடத்துல அன்பு கூறுன்னு சொல்லுது. அப்போ ஏன் நியாயப்பிரமாணத்தில் இல்ல? அங்க வந்து உள்ள இருக்குது. அங்க வந்து என்ன எழுதிட்டாங்க? சரி, ஓகே, மிஸ்டேக் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி வாழணும்னு சொல்லி தரவே இல்லை. ஆனா ஆவியானவர் உள்ள வந்து சொல்றாரு, வாழ்றது இப்படிதான் வாழணும், அன்புலதான் வாழணும், நீ மிஸ்டேக் மட்டும் பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் இல்ல, நீ 35% மார்க் மட்டும் எடுக்கிறது இல்ல, நீ 100% மார்க் எடுக்கணும். நீ அப்படி வாழணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அதனால ஆவியானவர் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை உள்ள கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், பரலோகத்திலையும் நீங்க இருக்கிறீங்க, பூமியிலும் நீங்க இருக்கிறீங்க. தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே கண்ணை ஓபன் பண்ணுங்க, நான் அதை பார்க்கணும்.
கண்ணை ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க எப்படி வாழ்வீங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுடும். எலிசாவை சுத்தியும் படைகள் இருக்கும்போது எலிசா ஏன் பயப்படல? ஏன்னா பார்த்துட்டு தான் இருந்தான். He was already seeing. அவன் பார்த்துட்டே இருந்தான். சுற்றியும் சீரியா ராணுவம் வந்து எலிசாவை சுத்தி வளர்ச்சிருச்சு. அவன் மலையில இருக்கிறான், மலையை சுத்தி வந்து என்ன பண்ணிருச்சு, சீரிய ராணுவம் சுத்தி வளர்ச்சிருச்சு. அவ்வளவுதான், வேற எங்கேயுமே எஸ்கேப் ஆகவே முடியாது. ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, எலிசா இருக்கா, எலிசாவோட வேலைக்காரங்க 2 பேர் தான் இருக்காங்க. எலிசா பயப்படவே இல்லை. ஏன் பயப்படவே இல்லை? அவன் பார்த்துட்டே தான் இருந்தான். ஏன் வந்து கேஎஸ்சி பயந்தான்? ஏன்னா அவன் பார்க்கல. நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. நீங்க தவறு செய்வீங்கிறது உறுதியா நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க தவறு செய்வீங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சரியானது செய்வீங்க. ஏன்னா நீங்க பார்த்துருவீங்க, பார்த்து இப்படிதான் வாழணும், இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை, இப்படிதான் வாழணும், இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நான் இருக்க போறேன், என் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்க போகுது, அப்ப நான் இதுக்கு நேரா தான் நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அது தெரியலன்னா எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கலங்கிட்டே தான் இருக்கு. ஏன் ஒரு படை ராணுவம் கொல்ல வருது, அதை பார்த்து ஏன் பயப்படலன்னா அவன் பார்த்துட்டே இருக்கான். அதை சுற்றிலும் என்ன அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறத பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஆவிக்குரிய உலகத்தை நீங்க பார்க்கும்போது பயப்படாம இருப்பீங்க, கலங்காம இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க. இவ்வளவு நாள் நான் பேசுனது வந்து பூமிக்கு எடுத்த காரியம், ஆனா இப்ப சொல்றது பரத்துக்கு அடுத்த காரியங்கள். நீங்க சரியா ப்ராப்ளத்துல கவலை இல்லாம வாழ்றது எப்படின்னா, நீங்க அதை பார்க்கணும். ஆவிக்குரிய உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கவலை இல்லாம வாழ்வீங்க. இல்லைன்னா நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் கவலைப்பட்டே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் பிரச்சனைகளுக்காக, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுங்க, ஐயோ ப்ராப்ளமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நீங்க கவலைப்பட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு உண்டான புலம்பல் இருந்துட்டே தான் இருக்கும். இறைமையா புலம்புற மாதிரி புலம்பல் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா புலம்பல் நிக்கணும்னா ஆவியின் உலகத்தை நீங்க பார்க்கணும். நீங்க ஒன்ஸ் ஆவியின் உலகத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சர் பார்த்துருவீங்க. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், ஓகே புலம்புறது தேவையில்லை, ஆனா நான் அப்படிதான் இருக்க போறேன், அவ்வளவுதான். இயேசு பரத்துக்கு ஏறுவதை அவர் முதலே பார்த்துட்டார். பார்த்துட்டு வந்து சொல்றாரு, நான் சிலுவையில போக போறேன். ஏன் சிலுவையில போக போறது அவருக்கு தைரியமா இருந்துச்சுன்னா, என்ன உயிரோட எழும்ப பண்ணிடுவாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியலன்னு என்ன ஆகிடும், பயமாயிடும். அப்ப எனக்கு பயம் வருதுனால என்ன தெரியுது, ஃபியூச்சர் எனக்கு தெரியல. ஃபியூச்சர் தெரியாதனால நான் பயப்படுறேன். ஆனா நீங்க ஆவிக்குரிய உலகத்துக்கு நீங்க ஃபியூச்சரை பார்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்படாம இருக்கணும்னா உங்க ஃபியூச்சர் நீங்க பார்க்கணும். நீங்க கலங்காம இருக்கணும்னா உங்களை நீங்களே பார்க்கணும். நீங்க எப்படி இருக்க போறீங்க, நீங்க அந்த உலகத்துல எப்படி இருக்கிறீங்க, அங்க நீங்க ராஜாமா இருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க. நான் ராஜாவா ஆவியின் உலகத்துல இருக்கிறேன், ஆனா நான் இங்க எப்படி இருக்கிறேன், நான் ஒரு காசு கஷ்டப்படுற ஒரு நபரா இருக்கேன். அவர் சொல்றாரு, நீ ராஜாவா இருக்க, நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. எதை வச்சு சொல்றாரு, அங்க நீங்க ராஜாவா இருக்கிறீங்க. ஆவியின் உலகத்துல சிங்காசனத்துல பயங்கரமான ஒரு சேர் போட்டு பயங்கர ராஜாவா இருக்கிறீங்க. நீ அங்க ராஜாவா இருக்கிறீங்க, ஆனா இங்க என்ன பண்ணிருக்கீங்க, கஷ்டப்பட்டு. ஆனா நீங்க அதை பார்க்க 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 நான் அப்படித்தான் இருக்கேன், அப்படித்தான் இருக்கிறேன், நான் அப்படித்தான் இருக்க போறேன். நீங்க அதை பார்க்க பார்க்க தேவன் இடத்துல உங்களுக்கு அந்த ஞானம் வந்துட்டே இருக்கும். அந்த இடத்தை எப்படியா இந்த பூமியிலே வாழ்றது அப்படிங்கிறத தேவன் உங்களுக்கு காட்டிட்டே இருப்பார். ஆமென். தேவன் அப்படியாக வாழணும்னு விரும்புறாரு. நீங்க அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லுங்க, அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா தேவன் என்ன சொல்வாரு, இது நல்லது, இது நல்லதுன்னு சொல்லுவார். எப்படி ஆதியாகமம் சொன்னாரோ அதே உங்களை பார்த்து சொல்லுவாரு, இது நல்லது, நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எப்ப சரியா இருப்பீங்க தெரியுமா, ஆவின் உலகமும் இந்த உலகமும் ஒன்றிணைந்து ஒரே மாதிரி பிக்சர், அதே மாதிரி அங்க எப்படி பிக்சர் இருக்கோ அதே மாதிரி இங்க பிக்சர் இருந்துச்சுன்னா இங்க சரியா இருக்கு அப்படின்னு இங்க இயேசு வந்துடுவார். அது வரைக்கும் இயேசு வர மாட்டார். நீங்க அந்த வாழ்க்கையை இந்த பூமியில கொண்டு வர்றது, பரலோகம் எப்படி இருக்குதோ பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுது. அந்த சித்தம் எப்படி பரலோகத்தில் இருக்கோ அதே மாதிரி இந்த பூமியில இந்த சித்தம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு வந்துடுவார். இயேசு இந்த உலகத்துல இருப்பாரு, அந்த உலகத்துல இருப்பாரு, நீங்க பார்க்கலாம் வரலாம். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு, வரமாட்டாரு. நம்ம மாறணுங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம், அவர் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்றோம். ஆனா அவரோ நம்ம வரணும், நம்ம மாறணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறாரு.
பெரிய விஷயம் இல்ல, டிசிஷன் தான். பெருசா நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் அங்க போகணும், இங்க போகணும், அதெல்லாம் இல்ல. டிசிஷன் என்ன? தீர்மானம். ஆண்டவர் சொல்லுவாரு, இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு சொல்லுவாரு. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். இப்ப நீங்க போன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க பாரு என்ன பண்றான்னு பாரு. அங்க நான் போன் பார்க்கறதே இல்லை, போனை வச்சிரு அப்படின்ட்டு. போனை வச்சிரு. நீங்க போனை வச்சிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு. இல்ல இப்போ இந்த இதெல்லாம் வந்து நான் ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா படிக்காத, அமைதியா உட்காரு அப்படின்பாரு. நீங்க அமைதியா உட்காரு, எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காரு. இல்ல ஏதாவது பண்ணு, இந்த வேலையை செய், இந்த இடத்துல இந்த வேலையை முடிச்சுட்டுன்னா சரியா. நேற்று வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், காலையில சரியா சாப்பிடல, போயிட்டு வரேன், வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போனோன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிச்சிரு அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்றாரு, இப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க கேட்கறேன். தண்ணி குடிச்சிரு அப்படின்ட்டாரு, பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிச்சிரு அப்படின்ட்டாரு. இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, தண்ணி குடிக்க சொன்னால, தண்ணி குடிக்கவே இல்லையே. அப்போதான் நான் யோசிக்கிறேன், நல்ல வேலை சொன்னார் அப்படின்னு. ஏன்னா நான் மறந்துடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், முதல்ல சொல்லிட்டாரு. அவர் சொல்லியும் நான் மறந்துட்டேன் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சேன். அப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது ஏற்கனவே பிளான்ல இருக்கு. நான் இந்த இடத்துல தண்ணி குடிக்கணும், இந்த இடத்துல தாகம் இருக்கும், இந்த இடத்துல பசி இருக்கும், இந்த இடத்துல சாப்பிடணும். அந்த கிணத்து அண்டையில ஒரு பெண்ணை சந்திக்கிறாருல, சமாரி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது எதர்ச்சியா நடந்ததுன்னு? ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவருக்கு அந்த டைம்ல பசி உண்டாயிட்டு. பசியே பிளான் தான், பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தின்படி தான் அந்த இடத்துல பசி உண்டாயிட்டு. பசி வந்தோடனே என்ன சொல்லிட்டாரு, நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு எல்லாரும். தனியா உட்காந்துருந்தாரு. இந்த பிளானே தேவன் போட்ட பிளான் தான். இப்போ அங்க இந்த டைம்ல நீங்க பசியா இருப்பீங்கிறது அங்க இருக்கு, பிளான்ல இருக்கு. ஆவிக்கிற உலகத்துல இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பசி உண்டாயிட்டு. பசி நம்ம நினைச்சிடறோம், ஓகே நம்ம சாப்பாடு கொண்டு வரல போல இருக்கு, நம்ம எதை மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல, முதலே சாப்பிட்டுருக்கணும், அதெல்லாம் யோசிக்க கூடாது. அங்க என்ன பிளான் பார்க்கணும், அங்க பசி இருக்கா, ஓகே இங்க கரெக்டா இருக்கு, பிரச்சனையே இருக்கு. அங்க பசி இல்ல, நான் திருப்தியா இருக்கிறேன், ஆனா இங்க பசிக்குதுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஆனா அங்கேயும் பசி இருக்கு, இங்கேயும் பசி இருக்கா, ஓகே கரெக்டா இருக்கு, சரியான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த பெண்ணு வர தண்ணி கேட்கறாங்க, இவர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்றாரு. கான்வர்சேஷன் முடிஞ்சது. கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு, இயேசுவை பார்த்து சீசர்கள் என்ன சொன்னாங்க, இவருக்கு யாரும் சாப்பாடு கொடுத்தாங்க. பசியா இருக்கிறாரு, பசியா இருந்தா எப்படி இருக்கும், சோர்ந்து போய் மூஞ்சியே டல்லா இருக்கும். ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்கும், தெளிவா இருக்கும். இயேசுவை பார்க்கும்போது சீசர்கள் சொல்றாங்க, தெளிவா இருக்கிறாரு. எப்படி தெளிவா இருக்கு, யார் சாப்பாடு கொடுத்தா? அப்போ இவர் சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இவர் எப்படி சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு, ஏன்னா பசி போயிடுச்சு அவ்வளவு. அந்த பசி அந்த இடத்துல ஒரு தள்ளி இயேசுவை தள்ளிடுச்சு. வேலை முடிஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு, பசி போயிடுச்சு. அப்போ பரலோகத்துல உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு பசிக்கும், இந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பசி போயிடும் அப்படின்னா, நம்ம பசிக்குதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடைக்கு ஓடிடக்கூடாது. அந்த இடத்துல தெய்வன் என்ன சொல்றான்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம வாழ கற்றுக்கணும். சில நேரங்கள்ல உங்களுக்கு சில கவலைகள் வரும், தேவன் ஏற்படுத்துவார், கவலையே ஏற்படுத்துவார். நான் சில நேரத்துக்கு கவலைப்பட்டிருக்கேன், ஏன் கவலைப்படுறேன்னே தெரியாது. என்னடா அது, என்னது கவலை அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன். ஒண்ணுமே தெரியாத ஒரு சரியான கவலையா இருக்கும், ஏன்னா அப்படியே வாரமா உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு டைம் என்னாச்சு, இந்த மாதிரி கவலை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன பண்றது, இப்படி கவலை இருக்குது என்ன பண்றது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது உன்னுடைய கவலை இல்லை, வேற ஒருத்தர் கவலை, நீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரி நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அந்த தீர்வுகள் எல்லாம் பேசுறேன், கமெண்ட் பண்றேன், ஸ்பிரிட்ல கமெண்ட் பண்றேன், கவலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு, இப்ப சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க சொல்றாங்க. அப்போ என்னுடைய கவலையே இல்லை, சில நேரங்கள்ல தேவனே அந்த கவலையை கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சரியா வாழுவீங்க. அதை பார்க்காத வரைக்கும் நீங்க சரியா வாழவே மாட்டீங்க. தேவன் இந்த காலத்துல உங்களுக்கு சொல்றது, கவலையை பிரிச்சு யோசிக்காத, அந்த கவலைக்காக ஒர்க் பண்ணாத,
அந்த கவலையை வந்து என்கிட்ட விட்டு அந்த பிளானை என்கிட்ட கேளு. அப்புறம் என்ன பண்ணு, நீ எப்படி இருக்கிறேங்கிறத ஆவிக்குரிய உலகத்துல பார்க்க ஆரம்பி. பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில முக்காவாசின்னு சொல்ல முடியாது, ஒரு 99% சொல்லலாம். எதை பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம்? பிரச்சனையை எப்படி சரி பண்றது தான் யோசிக்கிறோம். மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? என்டர்டெயின்மெண்ட், டிவி பார்க்கறது, அது பார்க்கறது, இது பண்றது, அந்த மாதிரி போயிடும். உட்கார்ந்து யோசிச்சா என்னதான் வருது? அவ்வளவுதான் மைண்ட்ல வருது. அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, அதை யோசிக்காத, நீ என்ன பண்ண, அதுக்காக வேலை செய்யாத, நீ நான் என்ன சொல்றேங்கிறத கேளு, அந்த பிளான்ல போ, ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் தேவன் உங்ககிட்ட இந்த நாள்ல நான் நிறைய பேசணும்னு பிளான் பண்ணேன். இது பேசலாம், அது பேசலாம்னு யோசித்தேன். நான் எதுவுமே தேவன் பேசப்படவே இல்லை. தேவன் இதை மட்டும் தான் சொல்ல விரும்புறாரு. என்னன்னா, நீங்க கவலைகளை பத்தி நீங்க பெருசா யோசிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ, என்ன தீர்மானம், என்ன பிளான் வச்சிருக்காரோ அதில் வாழ ஆரம்பிங்க. நீங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆமென். அல்லேலூயா.